It's been a very long time since I shared something, posted something, wanted to speak my heart out. நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்ததே பாடுறதுக்கு ஆரம்பித்ததே வந்து ஒரு ரெக்கக்னிஷனுக்காக தான். ஒரு தேடல், நம்ம பாடுறத 4 பேர் கேட்டு அதை கமெண்ட் பண்ணி ஆஹா ஓஹோ சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு. ஸோ வெரி ஏர்லி ஸ்டேஜஸ். அதுக்கப்புறமா சம்வேர் அரவுண்ட் 2012 or சம்திங், பட் ஐ வாஸ் நாட் கன்சிஸ்டன்ட் இன் போஸ்டிங். அதுக்கப்புறம் 2020 தான் ரெகுலர் போஸ்டிங்கெல்லாம் ஆரம்பிச்சிது. அப்போது ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணி ஹை டூ சப்ஸ்கிரைப், கமெண்ட், லைக் அப்படிலாம் போடுவேன். கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு ஷேர் பண்ணுறதுல ஐ வில் நாட் ஆஸ்க் தெம் டு டூ எனிதிங். ஐ ஜஸ்ட் ஷேர் த வீடியோஸ். பட் எந்த வீடியோக்குள்ளேயுமே நான் வந்து யாரையும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்லாம் போட மாட்டேன். அது எனக்கு பிடிச்சதில்லை. ஸோ இந்த ஒரு அக்னாலஜ்மெண்ட்டுக்காக ஆரம்பித்த ஒரு விஷயந்தான். இப்போ ரீசன்ட் டைம்ஸில் போஸ்ட் கூட பண்ணுறது நின்று போச்சு. ஐ எம் நாட், அந்த கிரேவிங் வந்து இட் இஸ் ஆக்சுவலி ஜீரோடுன்னு சொல்ல மாட்டேன். அப்படின்னா இந்த வீடியோ கூட இருக்காது இல்லையா? ஸோ பட் ஃப்ரம் வேர் டு வேர் இந்த ஜேர்னி ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் எவல்யூஷனுங்கிறது வந்து இட் ஃபீல்ஸ் ரியலி வெரி நைஸ். ஃப்ரம் பீயிங் அ பிகர் டு அ கிவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோட். பிகர் நான் மீன் பண்ணது வந்து நம்ம உலகத்தில் யாருக்கிட்ட என்ன எதிர்பார்த்தாலுமே எதிர்பார்க்கும் போதே நம்ம கை இப்படி ஆகிடுறது இல்லையா? ஸோ எதிர்பார்க்கும் போதே நம்மளோட மோட் வந்து கிரேவிங்க்கு போய்டுறது. ஸோ இட்ஸ் இன் அ பிகர் மோட். ஸோ த எவல்யூஷன் ஆஃப் பிகர் டு பீயிங் அ கிவர், ஐ வாஸ் ஃபீலிங் வெரி ப்ரவுட். பட் இன்னைக்கு ஒரு 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 பர்சன் ஆஸ்க் மீ, எனக்கு தோசை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஏதோ மூடில் இருந்தேன் நான். ஐ வாஸ் நாட் மை த செல்ஃப் ஐ யூஸ் டு பி. ஸோ சரின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு தோசை ஆர்டர் பண்ண சொல்லிட்டேன். யூஸ்வலாக நான் அப்படி கிடையாது. அவங்க கேட்குறதுக்கு மேலே பண்ணணும்னு அப்படி தான் நினைப்பேன். பிகாஸ் தட் இஸ் அ யூஷுவல் வே. எல்லாருக்குமே அப்படி தான். யாராவது சாப்பிட கேட்டால் வந்து 2 இட்லி போகிறோன்னு சொல்லுவோமா? நம்ம இன்னும் நிறையா கொடுப்போம் இல்லையா? அவங்க சாப்பிட்றது அவங்களோட இஷ்டம். பட் இன்றைக்கி ரொம்ப ஒரு மாதிரி ஐ ஹேட் பிஹேவ்ட் இன் தட் வே. அதுக்கப்புறம் நான் உட்காந்து ஐ வாஸ் லாஸ்ட் இன் மை ஓன் வேர்ல்ட் வித் மை ஓன் திங்ஸ். ஒரு பொண்ணு, அந்த அவங்களோட பொண்ணு வந்து திறங்க அப்படின்னுது. யூஸ்வலாக நான் இறங்கி போய் பேசுகிற ஆள். பட் ரொம்ப கம்மியாக அந்த கதவை திறந்துட்டு சொல்லுமா அப்படின்னு. தோசை சொல்லியாச்சம்மா வந்துடும் அப்படின்னு. ஐ வாஸ் பொலைட், பட் I was not actually being the true self of love. No, I was having some insensitive. I was being some insensitive. So அந்த குழந்தை வந்து, அந்த பொண்ணு ஒரு 8-9 வயசு இருக்கும், அவ்வளோதான். அது போயிடுது. அப்புறம் திருப்பியும் வந்து அக்கா நீங்கள் வாங்கி கொடுங்க, எனக்கு கொடுக்க மாட்டாங்க, எங்களை திட்டுவாங்க அப்படின்னாங்க. இல்லைக்கா நான் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்தது. கொஞ்சம் இரிட்டேட் ஆகிட்டேன். சொல்லுமா அப்படின்னு. இல்லை கதவை திறங்க அப்படின்னுது. கதவை ரொம்ப லைட்டாக தான் திறந்தேன், ஃபுல்லாக திறக்கல. தேங்க்யூ அக்கா அப்படின்னு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 to 7 டைம்ஸ் அந்த குழந்தை சொல்லியிருக்கும். த மொமெண்ட் சம்திங் ஷுக் வித்தின் மீ, ஒரு earthquake மாதிரி. ஐ ஃபெல்ட் ஸோ ashamed of myself. I truly felt very ashamed of myself because I have to thank that kid for allowing me to be of some service. So the more and more what I want to share is, in the experienceல நான் புரிஞ்சுண்டது, நம்ம ஈகோலாம் போயிடுது, நம்ம வந்து ரொம்ப அப்படியே ஒரு பியூரிட்டியில் ஆயிட்டோம், எங்கேருந்து எங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் வந்தாலும் கடைசி மூச்சு வரைக்கும் வாழ்க்கைங்கிறது கற்றுக் கொடுத்துட்டே இருக்கும். அதனால ever being open to being a student is the only possibility, and always learning with awareness is the only possibility. இங்கேருந்து தப்பிச்சு யாரும் அந்த மாதிரி ஓட முடியாது. அண்ட் அந்த நிலைமை வந்ததுக்கப்புறமா எல்லோரும் சைலண்ட் ஜோனுக்கு போயிடுவாங்க. அப்படி தான் சித்தர்கள்லாம் இருந்திருக்காங்க. அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸில் ஐ வாண்ட் டு ஆட் ஃபியூ திங்ஸ். பிகாஸ் ரீசெண்டாக நிறைய அந்த ஆஸ் யூஷுவல் மீடியா வந்து ஒருத்தங்களை அவங்க பேசியிருக்காங்க, அது பேசியிருக்காங்க, இப்படி பேசியிருக்காங்க, மதம் சார்ந்து பேசியிருக்காங்க.
மீடியாவில் வந்து யூனோ தே தே ஆர் ஆக்சுவலி டார்கெட்டிங் டு டூ பாலிட்டிக்ஸ் வித் ஈச் அண்ட் எவ்ரி திங் தே கெட். ஸோ இருக்கிற இஷ்யூலேருந்து நம்மளை டைவர்ட் பண்ணுறதுக்காக நிறைய முட்டாள்தனமான விஷயங்கள் போடுறாங்க. அண்ட் மக்களுக்கு வந்து அந்த விழிப்புணர்வு பத்தாதனால இதை பிடிச்சிட்டு இது பின்னாடி போயிடுறாங்க. ஸோ எல்லாரும் முழிச்சுக்கணும், எல்லாரும் உள்ளேருந்து முழிச்சுக்கணும். வெளியிலேருந்து யாரும் வந்து நம்மளுக்கு எதுவும் பண்ண முடியாது. நம்ம வி ஹாவ் டு லிஃப்ட் ஆர் செல்ஃப் பை ஆர் செல்ஃப். அதுதான் எல்லா குருமார்களும் சொல்கிறாங்க, டீச்சர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ த ஜேர்னி வித்தின் இஸ் த ஒன்லி salvation to live in the without. That is my experience. And thank you. யார் கேட்குறீங்கனாலும் ஐ ட்ரூலி விஷ் யூ ஆல் த ஹாப்பினஸ். எப்போவும் சந்தோஷமாக இருங்க. சுற்றி இருக்கிற எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கோங்க. லைஃப் இஸ் நவ் அண்ட் ஹியர் அண்ட் லைஃப் இஸ் ஆல்வேஸ் பியூட்டிஃபுல்.